இன்னைக்கு ஒரு ஸ்கூல் போகிற கிட்டோட பேரண்ட் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, டாக்டர் என்னுடைய குழந்தையினுடைய கண் புருவத்தில் அடிக்கடி வெள்ளையாக வந்துடுது, இது டேண்ட்ரஃபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இந்த மாதிரி வந்திருக்கு குழந்தைங்களில் அப்படின்னா இது காமனாக கண்களில் வரக்கூடிய ஒரு வகையான இன்ஃபெக்ஷன். இது செபோரிக் டெர்மடைட்டிஸ்னாலையும் வரலாம், இல்லை பெல்ஃபேரைட்டிஸ்னாலையும் வரலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக நல்லா கண்ணை வார்ம் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறமா லைட்டாக ஒரு ஒயிட் கிளாத் வச்சுட்டு நல்லா ஒரு வார்ம் வாட்டரில் டிப் பண்ணி கண்ணு மேலே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வைப் பண்ண சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுடைய ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும். அதுக்கப்புறம் குழந்தைங்க நல்லா மண்ணிலெல்லாம் விளையாண்டுருக்காங்கன்னா அதை கைகளை கண்ணில் வச்சுட்டாங்கன்னா அதனாலேயும் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரும். ஏன் அப்படின்னா இது பாக்டீரியானால வருது. அதுக்கப்புறம் நிறைய குழந்தைங்க ரொம்ப நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியாக இருப்பாங்க, அதனாலேயும் இந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்று ஐயை நல்லா ஹைஜீனாக வச்சுக்கணும், நல்லா தூங்குறாங்களா பார்க்கணும். ஒரு 12 ஹவர்ஸ் இல்லை 9 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தூங்குறாங்களாங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா கை எல்லாமே நல்லா ஃபிங்கர்ஸ் எல்லாம் கழுவி நீட்டாக வச்சுருக்காங்களாங்கிறதையும் நோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெக்கரண்ட்டாக வரதுனால அவங்களுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷனும் வரும், அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ.